ஒரு முனை மூடிய வெற்று குழாய் ஒன்று நீளம் 0.8 மீட்டர் ஆகும். ஒன் என்க்ளோஸ்ட் 0.8 மீட்டர். அதன் திறந்த முனையில் 0.5 மீட்டர் நீளமான ஒரு சீரான இழை இரண்டாம் இசையத்தில் செகண்ட் ஹார்மோனிக் இரண்டாம் இசையத்தில் குழாயின் அடிப்படை மேற்றொனியுடன் ஃபண்டமெண்டல் நோட்டில் என்ன செய்யலாம் பரிவடையுது. அப்ப என்ன குழாயும் அந்த இழையும் பரிவடைது, ரிசனன்ஸ் நடக்குது. இழையில் உள்ள இழுவை 50 நியூட்டனும் வழியில் ஒளியும் கதி 320 மீட்டர் பெர் செகண்டும் ஆகும். எனின் இழையின் திணிவு என்ன கேட்கிறார்? ஒரு பைப்பும் ஒரு ஸ்ட்ரிங்கும் என்ன செய்து ரிசனேட் பண்ணுது. அப்படி என்றால் அந்த இழையின் திணிவு என்னன்னு கேள்வி. சோ மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னன்னு கேள்வி. ரைட், இப்படி கேள்வி பாருங்க. சோ இந்த குழாய் இது அடிப்படை அதிர்வு ஃபண்டமெண்டல் நோட்டும் இழையின் ரெண்டாம் இசையம் என்ற செகண்ட் ஹார்மோனிக் அப்படி என்ன 2F நோட். F நோட்டுக்கு ஒரு தடம், 2F நோட்டுக்கு 2 தடம். இப்ப இது ரிசனேட் பண்றபடியா பரிவடைகிறபடியா மீடுறேன் சமன். ரெண்டுக்குமே மீடுறேன் சமன். இப்ப இங்க வழியில் ஒளியும் கதி, இதுல என்ன ரூட் ஆஃப் டி ஓவர் எம் கதை. இப்ப எஃப் ரெண்டும் சமன் அல்லோ, வி சமன் எஃப் லெம்டாவில் ரெண்டுக்குமே எஃப் சமன். அப்ப வி ஓவர் லெம்டா வந்து வி ஓவர் லெம்டா வந்து ரெண்டு பேருக்கும் சமன். அப்ப இங்க என்ன வரும்? இங்க லெம்டா பை 4 வந்து குழாயின் நிலமுள்ள இருந்தவர் 0.8 மீட்டர். இப்ப லெம்டா அளவு 3.2 மீட்டர். இங்க எப்படி? குழாயின் நிலம் 0.5, அது லெம்டா பை லெம்டா. இப்ப போடுங்க, இது வி என்ன? வி வந்து 320 வந்துட்டா. லெம்டா வந்து 3.2 இஸ் ஈக்குவல் டு அது வி என்ன? ரூட் ஆஃப் டி ஓவர் என் ஓவர் லெம்டா. இப்ப 1 ஓவர் லெம்டா வந்து 0.5 இன்டு ரூட் ஆஃப் டி வந்து 50 நியூட்டன். இது மேஸ் பர் யூனிட் லென்த் 1 மீட்டருக்குரியதான் இது. இப்ப என்ன செய்வோம்? இதால விட்டீங்கன்னா 10, இது எப்படி கொண்டு வந்தீங்கன்னா 5. 5 is equal to root of 50 by m. ரெண்டு பக்கம் வர்க்கிச்சு விடுங்க. 25 சமன் 50 இங்கிள் எம். இதை இங்க கொண்டு வந்தா என்ன வரும்? எம் சமன் 2. இங்க அழகு இப்ப இதில் வெட்டினா இதுல பிள்ளைனா சொத்தாண்டு 100 320 3.2 என்ன 100. இப்ப இது எவ்வளவுன்னு வரும்? 50. 50 என்ன 2500. இதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா 2 இங்கிள் 100 கிலோகிராம் பெர் மீட்டர். ஒரு மீட்டருக்குரியது நீங்க 1000 பெருக்கி விடுங்க, கிராம் பெர் மீட்டர்னு வரும். இது 1000 பெருக்கி விட்டோம்னா என்ன வரும்? எம் சமன் 20 கிராம் பெர் மீட்டர். ஒரு மீட்டர்ன்றது 20 கிராம். ஆனா இங்க இருக்கிற கம்பி என்ன? 0.5 மீட்டர், அரைவாசி. அப்ப அரைவாசி நீளத்தின திணிவு என்ன? இழையின திணிவு 10 கிராம். இங்கதான் பிள்ளை விடுவோம். நாங்கள் எம்ம கண்டோம்னா 20 கிராம் கண்டுட்டு 20 கிராம போட்டுட்டு வந்துடும். அப்ப இங்க இழையின திணிவு 10 கிராம். இரண்டாவது ஓகே, சின்ன கேள்விதான். சில மிஸ்டேக்குகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன? நீங்கள் 20 கண்டோன்ன 20 போட்டுட்டு வந்துருவீங்க. ஆனா கேட்டது என்ன? அந்த இழையின்ற திணிவை தான் கேட்டது, அழகு திணிவை கேட்கல. அப்ப இழையின்ற திணிவு என்ன? 0.5 மீட்டருக்குரிய திணிவை கட்டப்பட்டுள்ளது. ஓகே, சோ நீ இதுக்குதான் நான் சொன்ன, நீங்க செய்து பார்த்துட்டு செய்யும். நான் சின்ன கேள்வி பெரிய கேள்வி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போறேன். எக்ஸாம்பிள் எல்லாமே கஷ்டமான கேள்வி வர போறது இல்லை.
நாங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விடுற இடங்களையும் இங்க நாங்க கரெக்ட் பண்ணணும். இப்ப நீங்களா செய்து பார்த்துட்டு செய்தீங்களா, சோ நீங்கள் என்ன பிழை விடுறீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த பிழையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கரெக்ட் பண்றதுக்கு. ஓகே ரைட்.